இப்போ வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி விமானம் பறக்குது, கப்பல் போகுது, இந்த காங்கிரீட் கட்டடங்கள், வான் உயர்ந்த காங்கிரீட் கட்டடங்கள், இந்த அதிசயங்கள்லாம் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே. இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்க. இதனால தான் மனிதர்கள் நல்லா இருக்காங்க, இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எனக்கு வேணும். நீ வேணும் வேண்டான்னா கூட 2040 செயலிழந்து போயிடும். அவ்வளோதான் ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, நீ இந்த உலகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அது இருக்க போகிறதில்ல. வேண்டான்னு சொன்னாலும் அது வந்து அதனால இல்லை. இந்த உலகத்தினால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நன்மையும் கிடையாது. நன்மை செய்வது போல் தீமை தான் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் வேணும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறேன், ஆடம்பரமாக வாழ்கிறேன், காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறேன், மழை பெஞ்சாவோட பாதுகாப்பாக இருக்கேன், என் வேலையில் செய்கிறதுக்கு நிறைய அடிமைகள் கிடைக்கிறாங்க, வீட்டு வேலைக்காரங்க கிடைக்கிறாங்க, அவங்களாம் என்னுடைய வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க, துணியை துவச்சி போடுவேன், ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய சௌகரியங்களை காரணம் காட்டி நம்ம இந்த உலகம் வேணும், இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு நம்ம வக்காலத்து வாங்குகிறோன்னா இந்த மாதிரி நிறைய சௌகரியங்களை காரணம் காட்டி தான். இந்த மாதிரி சௌகரியங்கள்லாம் எனக்கு கிடைக்குது. வெளிநாட்டுக்கு போகிறோம், அந்த உணவு சாப்பிட்றோம், இந்த உணவு சாப்பிட்றோம், டிவி பார்க்குறோம், மொபைல் ஃபோன் பார்க்குறோம், இப்படி நிறைய நன்மைகளை காரணம் காட்டி இந்த உலகத்தின் மீது நமக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த உலகத்தின் மீது நம்ம அதனால தான் நன்மைகளை காரணம் காட்டி இந்த உலகத்தை நம்ம வேணும்னு சொல்கிறோம். இந்த உலகத்து மேலே நமக்கு ஒரு பாசம் இருக்குது, பற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கணும், இருண்ட பக்கங்கள். இந்த உலகத்தோட இருண்ட பக்கங்கள் எது? நோய்கள். பல கோடி பேர் நோயால் சாகுறாங்க. வாழ்கிறவங்க எல்லாரும் நோயால் சாகிறது, நோய்களோட போராடுறது. நோய்களோடு இருக்கிறவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்போது பல கோடி பேர், ஒவ்வொரு வருஷமும் பல கோடி பேர் நோயால் சாகுறாங்க. பல கோடி பேர் வந்து நோய்களால் அவதிப்படுகிறார்கள். அதுக்கு இந்த உலகம் தான் காரணமாக இருக்குது. கண்ட உணவுகள், கட்டுப்பாடு இல்லாமல் கண்ட உணவுகளை சாப்பிட்டு அதுக்கு இந்த உலகம் தான் காரணம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்குலாம் உணவுகள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட உணவுகள் தான் இருக்கும். நல்ல உடல் உழைப்பு இருந்தது. அதனால் குறிப்பிட்ட உணவுகள் தான் இருக்கும். மொத்தமே மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட உணவு தான் இருக்கும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி பார்த்தா ஏகப்பட்ட உணவுகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான உணவுகள், பல ஆயிரக்கணக்கில் உணவு இருக்குது. பிரியாணி, அது இது. பேக்கரியில் போனீங்கன்னா அங்கேயே ஒரு 1000 உணவு இருக்கும். பேக்கரியில் போனீங்கன்னா 1000 வகையான உணவுகள். ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிருங்க, ஒரு 4-5 உணவு தான் இருக்கும், 10-15 உணவு தான் இருக்கும். மனிதர்கள் சாப்பிடுகிற உணவு 10-15 உணவாக தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து பல ஆயிரக்கணக்கான உணவுகள்லாம் வந்துருச்சு. எதுக்குன்னா இப்போ அதனால் நோய்கள் வந்துருச்சுன்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டார் வாகன விபத்துனால 10 லட்சம் பேர் சாகுறாங்க. இந்த உலகம் நீ இந்த உலகம் வேணும்னு சொல்கிறல்ல, இந்த உலகம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த உலகத்தில் நான் சௌகரியமாக வாழ்கிறேன்னு சொல்லலை. இந்த உலகத்தோட ஒரு பக்கத்தை தான் நீ பார்க்குற, இன்னொரு பக்கத்தை பாரு. அப்புறம் அவமானங்கள், பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் அடிமைப்படுத்தப்படுறாங்க. ஒரு தொழில்னு போனால் இன்னொருத்தருக்கு பயந்து போய் நம்ம வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அவமானம், அவங்க திட்டுவாங்க. நம்மளோட வயசு குறைவாக இருக்கும், ஆனால் நம்மளோட அதிகம் படிச்சிருப்பாங்க, மேலதிகாரியாக இருந்துக்கிட்டு நம்மளை வந்து திட்டுவாங்க. அந்த மாதிரி அவமானங்கள், நோய்களால் சாகுறாங்க, விபத்துகளால் படுகாயம் அடைகிறார்கள். உடல் உறுப்பு குற்றங்கள், போர்கள். இங்கே இஸ்ரேல், பாகிஸ்தான், ரஷ்யா, உக்ரைனில் போய் பாருங்கள். அவங்க போர்களில் கட்டடம்லாம் இடிஞ்சு அந்த இடிபாடுகளுக்கு இடையில் எத்தனை குழந்தைகள் செத்து போயிருப்பாங்க. அப்போ இந்த உலகங்கிறது நீ ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து இந்த உலகம் ஆகா ஓகோன்னு கொண்டாடாத, இன்னொரு பக்கத்தையும் பாரு. இன்னொரு பக்கத்து ஒரு வீட்டு வேலை செய்கிறாங்க. நீ வந்து ஒரு டாக்டராக, இன்ஜினியராக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த உலகம் உனக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் நீ ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு உன் வீட்டில் வேலைக்காரங்க, அந்த வேலைக்காரங்களில் ஒருத்தராக உன்னால் இருக்க முடியுமா? ஒரு நாள் உன்னால் வேலை செய்ய முடியுமா? அந்த வேலையை உன்னால் ஒரு நாள் கூட கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல. ஆனால் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களாக மாற்றுகிற மனிதர்களை அப்படிப்பட்டவர்களாக மாற்றுகிற உலகம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். அதனால் இயந்திர அறிவியல் உலகத்தின் இன்னொரு பக்கத்தை நீ பாரு. அது ஒரு மோசமானது, சகித்து கொள்ள முடியாதது. அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. நீ வந்து இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பம் என்பது அது மிகப்பெரியதாக இருக்குது. அதுபோல் இந்த உலகத்தின் துன்பமும் மிகப்பெரியதாக இருக்குது. வெறும் இன்பத்தை மட்டுமே பார்த்து ஆகா ஓகோன்னு சொல்லி இந்த உலகத்தை தூக்கி வச்சு கொண்டாடாத. நீ மிகப்பெரிய இன்பத்தை தேடி போகும்போது மிகப்பெரிய துன்பமும் ஒன்றை வந்து சேரும். இன்ப துன்பம் இயற்கையானது. இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீ மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிச்சாகணும். அப்போ தான் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கும் போது தான் மிகப்பெரிய இன்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற வித்தியாசம் உனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த உலகம் ஏன் வேணும் அப்படின்னு ஒரு பக்கத்தை மட்டுமே வச்சு முடிவு பண்ணாதீங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் எதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு பக்கத்தை மட்டுமே நீ பார்க்காத, இருண்ட பக்கத்தையும் பாரு. அடிமைத்தனம், எளிமையான மனிதர்கள், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வேறு வழியில் பிழைக்கணும் அப்படிங்கிறக்கா இன்னொரு வீட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. ஒரு வாட்ச்மேனாக போய் பொழுதன்னைக்கு போய் நிற்கிறாங்க, செக்யூரிட்டியாக பொழுதன்னைக்கு போய் நின்றுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள்.
அதாவது போய் சுற்றிட்டு வேலை பார்த்தா விட பரவாயில்ல. ஆனால் நீ வாட்ச்மேன் செக்யூரிட்டின்னு ஒரு ஸ்டூலை போட்டு அந்த வாசலில் அவங்க 8 மணி நேரம் 10-12 மணி நேரம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, உட்காந்துருக்காங்க, நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க அந்த ஜவுளி கடையில். பெண்கள் 8,000-10,000 டீ கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க டீ செலவு மிச்சப்படுத்தணுங்கிறக்காக இந்த ஜவுளி கடையில், பெரும்பாலான ஜவுளி கடையில் டீ கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, நின்றுக்கிட்டே இருக்கணும், உட்காரக்கூடாது. எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள். இதை விட செக்யூரிட்டி வேலை பார்க்குறது தான். ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். உட்காந்தே இருக்கிற எவ்வளோ பெரிய கொடுமை. ரொம்ப ஒரு சிறை கொடுமையோட கொடுமையான. சிறையில் கூட நீங்கள் படுக்கலாம், தூங்கலாம், ஏதாவது பேசலாம், சக கைதிகள்கிட்ட பேசலாம். ஆனால் இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க, வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கணும், அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள். அப்படிப்பட்ட கொடுமைகள், ஒரு கொடுமைக்கார உலகங்க அந்த இயந்திர அறிவியல் உலகம். எத்தனை பேருடைய அவஸ்தையில் நீ சந்தோஷமாக அனுபவிச்சு இந்த உலகம் எனக்கு வேணும்னு சொல்கிறேன்னா, இத்தனை பேருடைய கொடுமையை பார்த்துட்டு கூட உனக்கு கொடுமைக்கு மேலே நின்றுக்கிட்டு தான் சொல்கிறேன் இந்த உலகம் எனக்கு வேணும்ன்ட்டு. இந்த உலகம் உனக்கு வேணும்னா இந்த மாதிரி கொடுமைகளும் இங்கே இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மோட்டார் வாகன விபத்தில் எத்தனை பேர் சாகுறாங்க. கொடுமையான அந்த ஒரு லாரி ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? மண்டை கிண்டை வெடித்து செறிஞ்சு சகதியாக மாறிடும் அந்த உடம்பு. கை கால்கள் துண்டிக்கப்படும், கண் முன்னாலே கால் துண்டாக கிடக்கும். இந்த போர்கள் நடக்குது, இந்த போர்களை போய் பாருங்கள். அந்த இடிபாடுகளுக்கு இடையில், கட்டிட இடிபாடுகளுக்கு இடையில் உயிரோட காப்பாற்ற வழி இல்லாமல் கடைசி நசுங்கி செத்த எத்தனை உயிரினங்களை போய் பாருங்கள். எவ்வளோ மூட நம்பிக்கைகள், எவ்வளோ பெண்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க, அல்லது ஆண்களும் அவமானப்படுத்தப்படுறாங்க, வீட்டில் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், சுதந்திரம் பறிக்கப்படுது. அதனால் இந்த உலகத்துக்கு யாரும் வக்காலத்து வாங்கிட்டு வராதிங்க தயவுசெய்து. அதனால் வக்காலத்து வாங்கினாலும் சரி, வக்காலத்து வாங்கலாலும் சரி, 2040 இது செயலிழக்க போகுது. அதுக்கப்புறம் சுதந்திரமான ஒரு உலகம், இந்த மாதிரி துன்ப துயரங்கள், பெரிய துன்ப துயரங்கள் இல்லாத ஒரு சுதந்திரமான இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அதுக்கு நாம் இப்போவே தயாராகணும்.